இன்றைக்கி நம்ம பார்க்குறதுங்க ராகி ஆப்பங்க. இது எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாங்க. ராகி 1 டம்ளர், இட்லி அரிசி 1/2 டம்ளர், பச்சரிசி 1/4 டம்ளர், உளுந்து 1/4 டம்ளர், சோடா உப்பு, தேவையான அளவு உப்பு. இந்த பொருள் எல்லாமே ராகி, இட்லி அரிசி, பச்சரிசி, உளுந்து எல்லாமே நல்லா 3 தாட்டி நல்லா கழுவிட்டுங்க 3 மணி நேரம் ஊற வச்சிடணுங்க. ஊற வச்சுட்டு நம்ம மிக்சிலேயோ கிரைண்டர்லேயோ அவங்கவுங்களுக்கு வசதிப்பட்ட மாதிரி அதை ஆட்டிட்டு 6 மணி நேரம் உப்பு போட்டு கலக்கி 6 மணி நேரம் புளிக்க வைக்கணுங்க. புளிக்க வச்சதுக்கப்புறம் நல்லா மாவு நல்லா பாருங்கள். இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். மாவு நல்லா இப்படி கலக்கி கொஞ்சம் தண்ணி மாதிரி, ஆப்பத்துக்குன்னா தண்ணி மாதிரிங்க, இட்லிக்குன்னா கொஞ்சம் கெட்டியாக வருங்க, தோசைக்கு ஓரளவு வருங்க. இது வந்து ஆப்பத்துக்குங்க. இப்போ நம்ம ஆப்பம் எப்படி சுடலான்றது பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வடக்கல்ல எண்ணெய் தடவிக்கணுங்க. தடவிட்டு நம்ம ஆப்பம் மாவை எடுத்து அவ்வளோதாங்க. எண்ணெய் லைட்டாக சுற்றி வர ஊற்றி விட்டுறணுங்க. ஊற்றிட்டு நம்ம மூடி போட்டு வச்சிடணுங்க. இப்போ வெந்ததும் நம்ம ராகி ஆப்பம் எப்படின்னு பார்க்கலாங்க. சீக்கிரம் வெந்துடுங்க. இது சூப்பராக இருக்குங்க ராகி ஆப்பம். தேங்காய் பால், தேங்காய் சட்னி, கத்திரிக்காய் பஜ்ஜி இது எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்லாங்க. நான் ஒன்றுன்னா உங்களுக்கு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேங்க. திணை ஆப்பம், சாமை ஆப்பம், குதிரைவாலி ஆப்பம், அப்புறம் சோள ஆப்பம் எல்லாமே வெரைட்டியாக நான் போடுறேங்க. நானே நீங்கள் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் வேகணுங்க. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் வெந்துட்டாக்கா ஆப்பம் ரெடிங்க. இதில் ரொம்ப ராகியில் வந்து இரும்பு சத்து ஜாஸ்தியாக இருக்குங்க. லேடிஸ்க்கு ரொம்ப நல்லதுங்க. ஜென்ஸு சாப்பிட்லாம், லேடிஸ்க்கு நல்ல எலும்புக்கெல்லாம் நல்ல பலங்க. டெய்லி ராகி சேர்த்துக்கணுங்க. கொஞ்சம் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இன்னும் கொஞ்சம் வெந்ததும் நம்மளுக்கு ஆப்பம், ராகி ஆப்பம் ரெடிங்க. தேங்காய் பாலோடு சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்கள், மறுபடியும் நான் சொல்கிறேங்க. ராகி 1 டம்ளர், இட்லி அரிசி 1/2 டம்ளர், பச்சரிசி 1/4 டம்ளர், உளுந்து 1/4 டம்ளர், தேவையான அளவு உப்பு, சோடாக்காரங்க. ராகி, இட்லி அரிசி, பச்சரிசி, உளுந்து எல்லாத்தையுமே நல்லா 3-4 தாட்டி கழுவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சிடணுங்க. ஊற வச்சுட்டு நல்லா மிக்சிலேயோ கிரைண்டர்லேயோ அவங்கவுங்களுக்கு வசதிப்பட்ட மாதிரி ஆட்டி உப்பு போட்டு கலந்து 6 மணி நேரம் புளிக்க விட்டுறணுங்க. 6 மணி நேரம் புளித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து ராகி மாவை இப்படி ரெடி பண்ணிக்கணுங்க. கொஞ்சம் தண்ணி மாதிரி ரெடி பண்ணிடணும். பண்ணிவிட்டு நம்ம ஆப்பம் ஊற்றணுங்க. இப்போ நம்ம ஆப்பம் வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ரெடியான ஆப்பத்தை நம்ம இப்படி வச்சுக்கலாங்க. பாருங்கள், தேங்காய் சட்னி, கத்திரிக்காய் பஜ்ஜி சூப்பராக இருக்குங்க. வேணால் தேங்காய் பாலும் வச்சுக்கலாங்க. என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில்